ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஜாப் அப்ளிகேஷன் வச்சு எப்படி மொபைல் கேமராவை ஹேக் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்குன்னா நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும் டெய்லியும். இப்போ வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்றது எப்படின்றத நான் லாஸ்டா சொல்றேன். ஏன்னா இந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு போன வீடியோல சொல்லிட்டேன். அதனால வந்துட்டு நான் இப்போ அதை திரும்ப சொல்றதுக்கு பதிலாக நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ இந்த டூல் வச்சு அந்த ஹேக்கிங் ஆரம்பிப்போம். இதுக்காக வந்து நான் சிடி ஹண்டருக்குள்ள போயிடுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் அந்த டூலை நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடுறேன். அதுக்கடுத்ததான் இந்த டூலை ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்து எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிடுங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும் ரன் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த டூல் ரன் ஆகாது, எரர் அடிக்கும். அதே மாதிரி இந்த டூலை ரன் பண்றதுக்கு முன்னாடி உங்க நெட்வொர்க் எல்லாம் செக் பண்ணிடுங்க. கரெக்டா நெட்வொர்க் ஸ்பீட் இருக்கா இல்லையாங்கிறது. நெட்வொர்க்கோட ஸ்பீட் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த டூல் ஒர்க் ஆகாது. அதுக்கடுத்ததா டாட் ஸ்லாஷ் கொடுத்து hunter.shங்கிறத கொடுங்க. இது என்ன பண்ணும்னா இந்த டூலை வந்து ரன் பண்ணி கொடுக்கும். இது எஸ்ஹெச்ல இருக்கிறதுனால நான் வந்து இதை ரன் பண்றதுக்கு டாட் ஸ்லாஷ் கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு பண்ணிருங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்னுங்கிற வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த டூல் விட்டு வெளியே வந்துடும், எக்ஸிட் ஆயிரும். அபவுட் அஸ்ங்கிற வந்து இந்த டூலை பத்திர டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து ஹவு இட் ஒர்க்ஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ், இந்த டூல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு, இந்த டூல் சரியா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, புதுசா இருக்கக்கூடிய எந்த ஒரு வனபிலிட்டியும் சிக்கல, அந்த வனபிலிட்டிக்கு இது எக்ஸ்ப்ளாய்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வந்து இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்டேட் ஆகும். என்ன கேட்டா நீங்க வந்து இப்படி அப்டேட் பண்றதோட இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க அந்த யூஆர்எல் வச்சு. அப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது சில டைம் அப்டேட் ஆகிலும் எரர் வரதான் செய்யுது. அதனால அப்படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து நம்ம அட்டாக் லாஸ்டா இருக்கிறது என்னன்னா, அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு லான்ச் அட்டாக். நம்ம வந்து இந்த லான்ச் அட்டாக் தான் கொடுக்க போறோம். ஸோ நான் வந்துட்டு 5 கொடுத்துட்றேன். 5 கொடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்குன்னா லோக்கல் சர்வர். இந்த இடத்துல என்னன்னா உங்க சிஸ்டமே வந்துட்டு நீங்க சர்வரா மாத்திக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது சில சர்வர்ஸ் வச்சு நீங்க கனெக்ட் பண்றீங்களான்னு தான் இந்த 3 ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. நான் என் சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறேன். ஏன்னா இது வழியா தான் எனக்கு டேட்டாஸ் வரப்போகுது. யூசரோட கேமரா ஹேக் ஆச்சுன்னா நமக்கு இது வழியா தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதனால நீங்க லோக்கல் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லை உங்ககிட்ட சர்வர் இருந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸ்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என் சிஸ்டமே சர்வரா மாத்தினால நான் 1 கொடுத்துக்கிறேன். அடுத்ததா வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம ஹேக் பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு நான் 1 கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. போன வீடியோல வந்து நம்ம ஃபெஸ்டிவல் வச்சு பார்த்துருப்போம். இந்த வீடியோல அப்ளிகேஷன் வச்சு பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. 1 கொடுத்துருங்க. 1 கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து PHP சர்வர் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இதை வந்து நீங்க எதுவும் பண்ணாதீங்க, இதை நீங்க ஃப்ரீயா விடுங்க, அது ரெடி ஆயிரும். அந்த யூஆர்எல் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா டூல் வந்து எரர் வரதான் செய்யும். இப்போ ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு ஹேக் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஜாப்லாம் வந்து ரொம்ப தேடிட்டு இருக்க ஆளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லிங்க்ஸ் உங்களுக்கு வரும், ஃபார்வர்டர் லிங்க்ஸாக வரும். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணல இந்த மாதிரி அட்டாக் தான் அந்த இடத்துல நடக்கும். நமக்கு வந்து இந்த இடத்துல கேமரா ஆக்சஸ் கிடைக்குது, ஆனால் அவங்க கிட்ட வந்து பேங்க் டீடைல்ஸ் கிடைக்கும். அதனால எந்த ஒரு அன்வான்ட் லிங்க்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க தெரியாம. இப்போ நமக்கு வந்து லிங்க் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த யூஆர்எலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ்குள்ள வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க பேஸ்ட் பண்ணதும் உங்களோட ஃபுல் நேம் கேட்கும். நான் வந்து நல்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஜாப் அப்ளிகேஷன்ங்கிற மாதிரி காட்டுதா. இதில் நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுத்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த லிங்க்ல அவங்க என்ட்ரு பண்ணதும் அவங்களோட டோட்டல் கேமராவும் ஆக்சஸ் கிடைச்சிடும். இந்த இடத்துல ஏன் எனக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கலனா, நான் வந்து என் லேப்போட கேமராவை ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட லேப் வந்து கேமரா கனெக்ட் ஆகாமல் இருக்கு. அதனால வந்து எனக்கு இந்த இடத்துல கேமரா ஆக்சஸ் கிடைக்கல. ஆனால் விக்டிம்க்கு வந்து மொபைலில் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். மொபைலை டார்கெட் பண்ணும்போது அந்த இடத்துல கேமரா ஆக்சஸை கட் பண்ண முடியாது, ஈஸியாக கிடைச்சிரும். இதில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபயர்வால் இருக்கும்ல, மொபைலில் இருக்கக்கூடிய ஃபயர்வால்ஸ் செக்யூரிட்டிஸ் அது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிடும். பைபாஸ் பண்ணிட்டு நம்ம கேமரா ஆக்சஸை எடுத்து கொடுத்துரும். இதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து செக்யூரா இருக்கணும்னா நீங்க எந்த ஒரு லிங்க்கும் அன்வான்டா ஓப்பன் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியாத லிங்க்ஸை. அப்படியும் நீங்க ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சிஸ்டம்க்கு ஃபார்வர்ட் பண்ணி ஃபயர்ஃபாக்ஸ்ல ஓப்பன் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா லினக்ஸ் சிஸ்டமா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். விண்டோஸ் சிஸ்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். இன்கேஸ் அப்படியும் இல்லை, என்கிட்ட விண்டோஸ் சிஸ்டம் தான் இருக்குன்னா அந்த விண்டோஸ் சிஸ்டம்ல பர்சனல் டீடைல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து நான் இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலை இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் யூஆர்எல் எடுத்து வச்சிருப்பேன். இது ஒரு நிமிஷம். இல்லை, இந்த யூஆர்எல் வந்துட்டு நம்ம போன டூலுக்கான யூஆர்எல். ஓகே, கிடைச்சிருச்சு. இருங்க, இந்த யூஆர்எல் இல்லை, எங்க வச்சேன், டர்க்.
ஓகே. இந்த யூஆர்எல நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் வேணுங்கிறவங்க வந்துட்டு இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்றேன். ஸ்க்ரீன்ல இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த யூஆர்எல. அப்படி இல்லைன்னா இது GitHubலயும் இருக்கும் இந்த யூஆர்எல். அந்த GitHubோட யூஆர்எல் தான் அப்படியே ஓப்பன் ஆச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை யூஸ் பண்ணிங்க. ஏன்னா என்னால் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லையோ போட முடியல. போட்டால் யூடியூப் வந்து அதை டெலீட் பண்ணிடுது. அதனால அதை பண்ணிக்கோங்க. அடுத்த கிட் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் லாஸ்ட்ல எரர் வராது. ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். இந்த இடத்துல git clone கொடுத்துருங்க. சாரி, git clone கொடுத்துட்டு அந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், சாரி. git clone இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த டெவலப்பரோட ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபோல்டர் இருக்கக்கூடிய இந்த மொத்த ஃபைல்ஸை எனக்கு டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். இதை நீங்கள் என்டர் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா CD கொடுத்து 100க்குள்ளே போயிருங்க. 100க்குள்ளே போனதுக்கப்புறம் LS கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து இது கிரீன் கலரில் இருக்காது, ஒயிட் கலரில் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு செட் ஆயிருக்காது. அது எதுனாலனா வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகையில லினக்ஸில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் இருந்துச்சுன்னா இந்த டூல் வந்து ரன் ஆக விடாது, ஃபயர்வால் வந்து பிளாக் பண்ணிடும். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து மாத்துறது ரொம்ப ஈஸி தான். சிஹெச் மோடு கொடுத்து X கொடுத்துருங்க. +X கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஹண்டருங்கிறத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இன்னொரு நிமிஷம், இதை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகக்கூடாது. அதனால நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கிடைச்சிரும். இந்த எக்ஸுங்கிற வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதனால வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு LS கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு எரர் இல்லாமல் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பற்றின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதே நம்ம மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.